இன்று பாஸ்கா காலம் 5ஆம் வாரம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வசனங்கள் 18 முதல் 21 முடிய. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட வாசகங்கள் இரண்டும் நற்செய்தி அறிவிப்பது பற்றியும் இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் இயேசுவை போன்று மக்களால் வெறுக்கப்படுவர் என்பதையும் ஆணித்தரமாக கூறுகிறது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் கிறிஸ்துவம் வேகமாக பரவியது என்பதை முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் சீடர்களின் உள்ளங்களில் அவரது வாழ்க்கை போதனை பற்றி எரிந்தது. சீடர்கள் இயேசுவை மிக நெருங்கிய வகையில் பின்பற்றியவர்கள். இயேசு சீடர்களோடு இருந்த போதே கூறியதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார். ஆம், இந்த உலகம் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளாது ஏற்க மறுக்கிறது. இன்று மட்டுமல்ல, என்றுமே அப்படித்தான். இயேசு வாழ்ந்த காலங்களிலும் அதற்கு பின்பும் அப்படிதான் இருக்கிறது. பிறகு தவற்றை சுட்டி காட்டும் போது ஏற்படும் பாதிப்பு அதிகமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக, யோவான் வெட்டுண்டு இறந்தது, அல்படி ஸ்வெயின் சுவாமி கொல்லப்பட்டது, பழங்குடியினரின் உரிமையை கேட்பதற்கு அருட்சகோதரி ராணி மரியா கொல்லப்பட்டது. அதுபோல் இன்றும் நீதி, நேர்மை என்று நற்செய்தி அறிவிப்பவர்களின் நிலையும் அப்படித்தான். இயேசுவை நாம் நெருங்கி பின் சென்றோம் என்றால் இயேசுவின் வாழ்க்கை நம்மை பாதிக்கும். நாமும் இயேசுவை போல் வாழ்வோம் என்றால் உலகம் நம்மை வெறுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. உலகின் வழியில் சென்றால் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அது அல்ல இயேசுவின் வாழ்க்கை. இயேசுவின் வாழ்க்கை ஏழை எளியவருக்கு குரல் கொடுப்பதாகவும் உண்மை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பதாகவும் இருக்கும். இன்றைய நாளில் நாமும் சிந்திப்போம். இயேசுவின் சீடர்களாய் இருக்கிறோமா? இயேசுவின் வாழ்க்கை நம்மை பாதித்திருக்கிறதா? இயேசுவின் வாழ்க்கை நம்மை பாதித்தால் நற்செய்தியை நம் வாழ்வாலும் வார்த்தையாலும் எடுத்துரைப்போம். இயேசுவின் உண்மை சீடர்களாக தொடர்ந்து இயேசுவின் பாதையில் சென்றால் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இயேசுவின் பாதையில் பயணம் தொடர நம்மை நாமே தயாரிப்போம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய உறுதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.